முழங்கால் வலி, முட்டி தேய்மானம் இல்லை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ மூட்டில் தேய்மானம் வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு இல்லை நீர்க்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் வலி வர்றது. அந்த வலி நேச்சுரலாக எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்காந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் 5-7 நிமிஷம் இப்படி கழித்து எந்திரிக்கிறப்போ வலி வருது. சிலருக்கு கிரிப்பிட்டேஷன் உள்ள காதில் கேட்குற சவுண்டில் உள்ள கரெக்டுன்னு சவுண்டு மாதிரியும் வருது. இந்த மாதிரி வர்றது ஒரு ஏர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர இதுக்குள்ளே நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தான் வலிக்கணுங்கிறது இல்லை, சம்மணங்கால் போட்டு உட்கார்றப்ப வலிக்கலாம், இல்லை ஒரு இடம் படி ஏறி இறங்குறப்போ, இல்லை அதிகமாக நடக்கிறப்போ, சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக வரப்போ எந்நேரமும் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வலி போகிறதுக்குன்னு நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க. இந்த மாதிரி வலி இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, இது ஏன் வருதுன்னா நிறையா ரீசன்ஸு. வழக்கம் போல் மனநிலை, ஸ்ட்ரெஸ்ஸு, போர் அடிக்கிறது, ஆங்ஸைட்டி, இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன். இதை தவிர உணவு பழக்க வழக்கமும் ரீசனு. இதை தவிர அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாததும் ரீசன். குவாட்ரிசெப்ஸ்னு ஒரு மசில் இருக்குது தொடையில், அதில் மேலே ரெக்டஸ் ஃபெமோரிஸ்ங்கிற ஃபைபரும் உள்ள வாஸ்டஸ் மீடியாலிஸும் வெளியில் வாஸ்டஸ் லேட்ராலிஸ், இந்த 3 ஃபைபர் இந்த நீயை காப்பாற்றுற ஒரு முக்கியமான ஒரு மசில். இந்த நீயை இது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறப்போ நீல அவ்வளோக்கா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்தாலும், இது மாதிரி முழங்கால் வலி வந்தாலும், இந்த குவாட்ரிசெப்ஸுங்கிற மசில் அதை தடுத்து நிறுத்தும். வந்தாலும் இந்த குவாட்ரிசெப்ஸுங்கிற மசிலை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணுறப்போ அந்த பெயின் நம்மளுக்கு இருக்காது. இந்த மசில் போய் அதனால் வர்ற பிரச்சனைகளை இல்லை இன்ஃப்ளமேஷனை எல்லாத்தையுமே நம்மளுக்கு சரி கட்டி நம்ம 10 வருஷம் ஆனாலும் வலி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இந்த நீ பெயின் வர்றதுக்கான காரணத்தை லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நீ பெயின் நிறைய ரீசனில், ஸ்ட்ரெஸ்லன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, திரும்ப உணவில் சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட்லி குக்கரில் சமைக்கிறதுனால நியூட்ரிஷன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அது தவிர அலுமினியம் பாத்திரத்தில் சமைச்சாலும் நியூட்ரிஷன் சரியில்லை, ஒரு கேன்சர் உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அது தவிர இந்த கேன் தண்ணி இதெல்லாம் குடிக்கிறீங்கள, இது குடிக்கிறப்போ ஒரு மினரல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அதை தவிர காலை ரொம்பவும் ஊனி நடக்கிறவங்க, அதாவது ஒரு பொறுமையாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்காமல் சிலர் ரொம்ப ஆழமாக, அதுவும் ஒரு காலில் அதிகமாக வெயிட் ஊனி எடுத்து வைக்கிறவங்களாம் இருப்பாங்க. இதை தவிர சாஃப்டான செப்பல் வீட்டுக்குள்ளே ஒன்று வெளியில் ஒன்றுலாம் போட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி போடாமல் ஹார்ட் சர்ஃபேஸான டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்லையெல்லாம் சும்மா நடக்கிறது. இது தவிர குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இல்லாதது, அப்புறம் ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ், 34 வயசுக்கு மேலேயெல்லாம் இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர ஒபிசிட்டி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ சரி வந்துருச்சு, அதில் பெயினை குறைக்க முக்கியமான ஒரு வலியும் அப்புறம் ஒரு எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஐஸ் வைக்கணும். அந்த இடத்துல ஐஸ் ஃப்ரிட்ஜில் அந்த கட்டியாக இருக்குல்லங்க ட்ரேயில், அந்த ஐஸ் எடுத்து ஒரு துணியில் போட்டு இப்படி வச்சு எடுக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கணும். சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வைக்கக்கூடாது. நல்லா வச்சு இரிட்டேட் பண்ணுறப்ப தான் எடுக்கணும். நல்லா வச்சு அந்த மாதிரி எடுத்துட்டா, அந்த மாதிரி வச்சு எடுத்தால் 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கிறப்போ 10 to 15 மினிட்ஸ் வைக்கிறப்போ அந்த இடத்துல சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன் கூட அந்த இடத்த விட்டு போய் ஓரளவுக்கு அதுக்கு மசில் ஸ்பேசம் குறைஞ்சி ரிலாக்ஸ் கிடைக்கும். ரிலாக்ஸ் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக பெயின் குறையும். இதை தவிர பெயின் பெர்மனண்ட்டாகவே போகிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக நிறைய எக்ஸசைஸ் 7 நாள் நான் ஆன்லைனில் 7 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் எடுத்து இதை பெர்மனண்ட் க்யூர் பண்ணுறேன். பட் இப்போ 7 மணி நேரம் எப்படி சொல்லுவேன், இதனோட எனக்கு இருக்கிற நேரமே 4 நிமிஷம் 5 நிமிஷம். அதனால் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அந்த எக்ஸசைஸ் பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்னால் முட்டிக்கடியில் துண்டை மடக்கி, துண்டை சும்மா சுருட்டக்கூடாது, இப்படி ரொம்ப பெரிய துண்டு வேணாம், ரொம்ப சின்ன துண்டும் வேணாம், மீடியமாக இருக்கிற துண்டை இப்படி மடக்கி இந்த மாதிரி மடக்கி கடைசியாக மொத்தம் இவ்வளோ வரலாம்,
ரொம்ப தேய்மானம் இருக்கவங்கன்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வச்சுக்கலாம். அப்படி முட்டிக்கடியில் வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10 என்ற வரைக்கும் அமுத்தணும். அதுவும் படுத்துட்டு கால் 2 ஷோல்டர் அளவுக்கு அகலமாக இருக்கலாம். கால் ஒட்டியும் இருக்க வேணாம், ரொம்ப இதுவாகவும் அகலமாகவும் இருக்க வேணாம். அப்படி வச்சுட்டு உடம்பு பூரா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் முழங்காலுக்கு அடியில் அதை வச்சுட்டு முழங்கால அமுத்தணும். கையால் அமுத்தக்கூடாதுங்க, முழங்கால கீழே அமுத்தணும். இப்படி படுத்துட்டு முழங்கால கீழே அமுத்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ற வரைக்கும் அமுத்திட்டு திரும்ப 1ன்னு சொல்லிட்டு விட்டுறணும். முழங்கால விடணுன்னா முழங்கால மேலே தூக்கிடக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு விட்டுறணும். விடுறது திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 விடுறப்ப மேலே தூக்கக்கூடாது, ஜஸ்ட்டு விட்டுறணும். இப்படி விடுறப்ப என்ன நடக்குதுன்னா ரிலாக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி 1 1 அப்புறம் 2ன்னு சொல்லிட்டு அமுத்தணும். 10 என்ற வரைக்கும் 2ன்னு சொல்லிட்டு விடணும். 10 வேகமாக 1 2 3 4 அப்படி எண்ணக்கூடாது. அப்படி எண்ணவங்களா இருந்தால் நீங்கள் 2001 2002 2003 அப்படி எண்ணிக்கோங்க. அப்போ டைம் இழுக்குது இல்லை, அந்த மாதிரி 10க்கு மேலே கூட நீங்கள் அதை வச்சுருக்கலாம், 30 என்ற வரைக்கும் கூட. ஆனால் 10 கீழே வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸை அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம். ஒரு நாளைக்கு 100 தடவை கூட செய்யலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். படுக்கிறப்பெல்லாம் அமுத்தணும் விடணும், அமுத்தணும் விடணும். இதை இன்னொரு பொசிஷன்லேயும் செய்யலாம், லாங் சிட்டிங்லேயும் செய்யலாம். ஆனால் இடுப்பு வலி இருக்கிறவங்க லாங் சிட்டிங்கில் உட்காரப்ப கஷ்டமாக இருக்கும். லாங் சிட்டிங்னா காலை நீட்டி இப்படி உட்காரது, காலை நீட்டி வச்சு உட்காரது, அதுலேயும் இது மாதிரி அமுத்தலாம். இது மாதிரி அமுத்துறப்போ மற்ற மசில் வேலை செய்யக்கூடாது, உடம்பு போட்டு டைட் பண்ணக்கூடாது, மனசும் ரிலாக்ஸாக இருக்கணும். தேவைப்பட்டால் மியூசிக் ஏதாச்சும் போட்டுக்கோங்க, பாட்டு மியூசிக்கு, அதுவும் டங் 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 டங்னு போடாமல் ஸ்மூத்தாக ரொம்ப உங்கள் மனதுக்கு இதமாக இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி செய்யணும். ஐஸு வச்சுக்கலாம் எப்போ வேணாலும். இந்த மாதிரி அமுத்தி விட்றப்போ குவாட்ரிசெப்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது, அதில் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, அதனால் வலி நல்லாவே குறையுது. இது தவிர டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், குந்த வச்சு அவ்வளோக்கா உட்கார வேணாம். குந்த வச்சு உட்கார நல்லது தான், பட் வலி வந்ததுக்கப்புறம் உட்கார வேணாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு செப்பல், வெளியில் ஒரு செப்பல் போட்டுக்கோங்க. அப்புறம் டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டாக இருந்தால் கண்டிப்பாக செப்பல் போட்டுக்கோங்க. ஷூ போடுறவங்களா இருந்தால் வெளியில் சிலிக்கான் அப்படிங்கிற சிலிக்கான் லேயர்னு ஒன்று வாங்கி ஷூக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு போட்டால் ரொம்ப ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் அந்த வலி குறையும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.